மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நீற்றும் இன்றும் இன்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகின்றார். நீற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தெய்வம் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள்.
பாசாவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரா கூடிடுவோம், இணைந்தே பலியர்ப்பணிப்போம். அனைவரும் ஒப்புரவாயிடுவோம், புதிதாய் வீடம் அமைத்திடுவோம். குருவின் அன்புடன் இப்பலியை திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். பஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், இணைந்தே பலியர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் கீதம். பூமியிலென்றும் மானிடர்க்கு அமைதி, நம்பிக்கையும் என்றென்றும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீயாவே நின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, வானமும் பூமியும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றன. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திருமகனின் மீட்பின் மறைப்பொருள்களில் நீர் எங்களை பங்கு பெற செய்ததற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். பாவத்தால் அகன்று போன நாங்கள் மனம் வருந்தி தந்தையாம் உம்மை அணுகி வருகிறோம். தாழ்ச்சியும் இதய தூய்மையும் உள்ளவர்களாய்
பொறுத்தல் மற்றும் நன்றியறிதலின் இத்திருப்பலியை நிறைவேற்ற எங்களை தகுதியுடையோராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். ஆண்டவரே என் அரசேயும் புகழை என்றும் பாடிடுவே. இறைவா உந்தம் திருப்பெயரே போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரே உம் புகழ் பாடி நாளும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மாட்சி நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் நன்றே தகுதியும் அன்றோனம். ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல். புகழ்வோம் அவரது திருப்பெயரே. இறைவன் புகழ்தற்குரியவரே. இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரே கருணை கடலாவார். மக்களினங்கள் நடுவினிலே உம் புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவியார் மூவர்க்கும் புகழுண்டாகுக தொன்று முதல். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மாட்சிப்படுத்தவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். என்னை தீர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ
உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே உமது திருப்பேரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையோடு உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆன்மாக்களை மீட்பவரும் உயிரை நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற வல்லவரையே வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவானவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி. இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவாதவரே தூயவரே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். தொடக்க முதல் என்றென்றும் ஆமென். இறைவா நீரே தூயவரே, வல்லவர் நீரே தூயவரே, இரவானவரே
ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ഉന്നതകളിൽ മനമൂന്ന് വാഴും തൂയവരും പോറ്റുതർക്കുரியവരും വല്ലവരും ഇറവാதவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசியளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியராகிய இறைவா என்றென்றும். ஆமென். முதல் வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறிந்து கவனமாக கேளுங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 1 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 1 முதல் 13 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆகவே ஆபிராம் தன் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகோபை நோக்கி சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். நெகேபியிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கனானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றிப்பகுதியை கண்டார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாய் பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிரகாம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாய் இருந்தனர். சகோதர சகோதரிகளே, சீராக்கின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். சீராக்கின் ஞானம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலிய செய்கிறது. அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி அடிக்கின்றது. கவலை நிறைந்த விழிப்பு ஆழ்துயிலை கெடுக்கிறது. கொடிய நோய் உறக்கத்தை கலைக்கிறது. செல்வம் திரட்ட செல்வர் கடுமையாய் உழைக்கின்றன, தம் ஓய்வின் போது இன்பத்தில் திளைக்கின்றன. ஏழைகள் கடுமையாய் உழைத்தும் வறுமையில் வாழ்கிறார்கள், ஓய்வின் போது தேவையில் உழல்கிறார்கள்.
பொன்னை விரும்புவோர் நீதியை கடைபிடியார். மேன்மையை நாடுவோர் அதனாலே நெறி பிறழ்வர். பொன்னை முன்னிட்டு பலர் அழிவுக்கு ஆளாயினர். அவர்கள் அழிவை நேரில் எதிர்கொண்டனர். அதன் மீது பேராழ்வல் கொள்வோருக்கு அது ஒரு தடைக்கல். அறிவிலிகள் அனைவரும் அதனால் பிடிபடுவர். குற்றமில்லாது காணப்படும் செல்வர் பேறு பெற்றோர். அவர்கள் பொன்னை நாடி போவதில்லை. இத்தகையோர் யார்? அவர்களை பேறு பெற்றோர் எனலாம். ஏனெனில் அவர்கள் தங்கள் மக்களிடையே வியக்கத்தக்கன செய்திருக்கிறார்கள். பொன்னால் சோதிக்கப்பட்டு நிறைவுற்றவர்களாய் காணப்பட்டோர் யார்? அவர்கள் அதிலே பெருமை கொள்ளட்டும். தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தவறு செய்யாமல் விட்டவர் யார்? தீமை புரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தீமை புரியாமல் விட்டவர் யார்? இத்தகையோருடைய சொத்து நிலையாயிருக்கும். இஸ்ரவேலர் கூட்டம் அவர்களுடைய தருமங்களை எடுத்துரைக்கும். இறைவனாகிய ஆண்டவருக்கு புகழ். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் இறைத்தன்மீதுமான உமது கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை உணர்வித்தருளும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை, மகன், தூயாவியாராகிய இறைவா, என்றென்றும் ஆமென். புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 3 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். மெஸ்ஸியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 3 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றிற்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்பொருட்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி, மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியான இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதை கொண்டவர்களிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவுகளுக்கு தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனை ஆகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையார் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தாங்கள் மேல் வருவித்து கொள்கிறார்கள். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரும் நலமும் நல்கும் மொழிகள் மகிழ்ந்தே இறைவன் மகனார் மறு உருவாகி மீட்டார் நம்மை. உங்களுக்கு இம்மொழி நல்கும் நிலை பேராகும் பெரிதொரு நிதியில் பாரில் எவ்வொரு திருநூல் உயிர்தனை அருளும் இன்னமுதன்றோ. வாழ்வு வழங்க வல்ல உயிர் தரும் வார்த்தை செவிமுகமறிவான் சாத்தான். தீமையின் ஆவிகள்
விடுமோடி. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். புனித லூக்கா அறிவித்த நம் ஆண்டவரே மெசியாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. தூய லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள இறைவசனங்கள். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவில் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10ஆம் இறைவசனம். அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி நமக்கு மிகவும் பிடித்த நற்செய்தி பகுதி. சக்கேயுவை அழைத்தல். இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறியிருக்கு. அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு காத்திருக்கின்றார். இதுதான் சீடத்துவத்தின் முதல் படி. இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருந்தால் இயேசுவே அவரை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். நமக்கு அந்த ஆர்வம் இருந்தால் போதும். அப்படி அவர் காட்டத்தி மரத்தில் ஏறி காத்திருக்கின்றார். இயேசு அவ்வழியே வரும்போது இவரை கவனிக்க மாட்டார் என்று இவர் நினைத்து மறைந்திருந்த போது மறைவாயிருக்கிறதை இயேசு காண்கின்றார். அது மட்டுமல்ல, இது சக்கேயு ஒரு வரி தண்டுபவர், சுங்கம் பிரிக்கின்றவர். இஸ்ரேல் மக்கள் அதிகமாக வெறுத்திருந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவர் சக்கேயு. காரணம், இஸ்ரேல் மக்களிடமிருந்து ஏராளமான பணம் சுங்கம் பிரித்து ரோமையருக்கு கொடுக்கின்ற வேலைதான் இந்த சுங்கக்காரர், இந்த சக்கேயு செய்து கொண்டிருந்தார். அதனால் மக்களின் வெறுப்புக்குள்ளானவர். ஆனால் எல்லோராலும் மதிக்கப்படாத ஒருவரை சமூகத்திற்கு இன்று ஒரு முன்னுதாரணமாக எடுத்து காட்டுகின்றார். காரணம், மறைவாக இயேசுவை காண வேண்டும் என்று எண்ணி அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு வெளிப்படாமல் மறைவாய் ஒன்றும் இருக்கக்கூடாது, இவருடைய விசுவாசம் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் முன்னாக எடுத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இயேசு அவரை அழைக்கின்றார். சக்கேயு, இன்று உமது வீட்டில் நான் வசிக்க வேண்டும், தங்க வேண்டும். இதுதான் இயேசு
நமக்கு தருகின்ற இது எல்லோரிடமும் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை. நான் இயேசுவை அழைத்து செல்கிறேனா, அதுதான் முக்கியம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை என் இல்லத்தில் அழைத்து செல்வதற்காக நான் பிடித்திருக்கின்ற கிளையில் இருந்து கையை விட வேண்டும், கீழே இறங்கி வர வேண்டும். இயேசுவை அழைத்து செல்வதற்காக நான் பிடித்து வைத்திருக்கின்ற சொத்து, பணம், அதிகாரம், காசு, இப்படிப்பட்ட எல்லாத்திலிருந்து நான் பிடிவிட்டு கீழே இறங்கி வந்து இயேசுவை அழைத்து நான் என் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்போது இயேசு நம்முடைய இல்லத்தில் வரும்போது நம்முடைய இல்லத்திற்கு அமைதி ஏற்படும். இல்லத்தில் எல்லாவிதமான பிரச்சனைகளும் இல்லத்திலிருந்து அகன்று போய்விடும். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 25ஆம் இறைவசனம். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தமது வாழ்வே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் இயேசுவை சொந்தமாக்குகின்றார். பெரிய பணக்காரர். ஆனால் அவர் இயேசுவை சொந்தமாக்கும் போதுதான், எல்லாவற்றையும் விட மேலான இந்த இரத்தினத்தை சொந்தமாக்கும் போதுதான் அவர் நிறைவு பெறுகின்றார். அதுதான் பவுலடியார் அடிக்கடி கூறுவது, கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் அனைத்தையும் இழந்து விட்டேன், அனைத்தையும் குப்பையாக கருதுகிறேன். இதுதான் சீடர்களாக மாற வேண்டும் என்றால் அனைத்தையும் இழந்துவிட்டு நான் இயேசுவை பின் செல்ல வேண்டும். இயேசு நம்முடைய இல்லத்துக்கு வரும்போது என்ன மாற்றம் ஏற்படும்? நம்முடைய செயலிலிருந்து இயேசு நம்முடைய இல்லத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை அவன் சுங்கம் பிரிக்கிறவராக, வரி தண்டுவராக இருந்தார். ஆனால் இனிமேல் அவன் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டான். அது மட்டுமல்ல, அதுவரை அவனுக்கு முக்கியமாக இருந்தது இந்த பணம் தான். ஆனால் இனிமேல் அந்த பணத்திற்கு முக்கியத்துவம் இல்லை, இயேசுதாம் எல்லாவற்றையும் விட மேலானவர். அது மட்டுமல்ல, சக மனிதர்கள், ஏழைகள், அவர்களை முக்கியமானதாக அவர் ஏற்றுக்கொள்வார். காரணம், இனிமேல் பணத்தை விட எனக்கு முக்கியமானது இந்த ஏழைகள் தான். அதுதான் அவனுடைய சொத்தில் பாதியும் அவன் ஏழைக்கு கொடுக்கிறாய். 4 மடங்காக அவன் பிரித்தெடுத்ததும் எல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறான். அதுதான் இனிமேல் அவனுக்கு முக்கியமானது அவனுடைய பணமோ, அதிகாரமோ, புகழோ, ரோமையர் கொடுக்கின்ற சலுகைகளோ அல்ல. இனிமேல் முக்கியமானது இயேசுவும் அவனோடு இருக்கின்ற அந்த ஏழைகளும், அவனை சுற்றிய ஏழைகளும் தான். சக மனிதர்களை மனிதர்களாக, சகோதரர்களாக அவன் இனிமேல் காண்பான். ஒரு குருவானவர் சீடர்களோடு கேட்கின்றார், எப்போது ஒளி, உண்மையான ஒளி வருகிறது? அப்போது பலவிதமான பதில்கள் சீடர்கள் கூறினார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், காலையில் சூரியன் உதிக்கும் போது உண்மையான ஒளி வரும். ஒரு சிலர் பக்கத்தில் இருக்கிற மரங்களை மரங்கள் என்று புரியும் போது உண்மையான ஒளி வரும் என்று சொன்னார்கள். பறவையா விலங்குகளா நிற்கிறது என்று புரிந்து கொள்ளும் போது ஒளி வருகிறது, உண்மையான ஒளி வருகிறது என்று சிலர் கூறினார். ஆனால் அந்த குருவானவர் சரியான பதிலை கொடுக்கிறார். அடுத்து நிற்கிறவர் உன் சகோதரன், உன் சகோதரி என்று எப்போது உன்னாலே புரிந்து கொள்ள முடியுமோ அப்போதுதான் உண்மையான ஒளி வருகிறது. இந்த சக்கையனுடைய வாழ்க்கையில் அதுவரைக்கும் அவனுக்கு ஒரு பார்வையற்ற நிலைமை இருந்தது. அதற்கு காரணம் அவனுடைய பணத்தினோடுள்ள பணத்திற்கான ஆர்வம், பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வம். இயேசுவின் அருகில் வருவதற்கு தடையாக இருந்ததும் இப்படிப்பட்ட இந்த தடைகள் தான், பணத்தை பற்றிய, பணத்தோடுள்ள பற்று. ஆனால் அதையெல்லாம் விட, அவற்றையெல்லாம் விட இயேசுவை முக்கியமாக கருதி ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம். யோவான் எழுதிய முதல் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார்.
அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். சக்கேயு உண்மையாகவே ஒரு சீடராக மாறுகின்றார். அவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு சீடராக மாறுகின்றார். இப்படிப்பட்ட மாற்றம் நமக்கும் ஏற்பட வேண்டும். கிறிஸ்து நம்முடைய இல்லத்தில் கிறிஸ்துவை நாம் அழைத்து செல்ல வேண்டும். அதற்காக நான் ஏறியிருக்கின்ற அந்த மரத்திலிருந்து, அந்த கிளையிலிருந்து பிடியை விட்டு இறங்கி கீழே வர வேண்டும். இயேசுவை நம் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும். நம்முடைய பணத்தை விட, அதிகாரத்தை விட, நாம் வைத்திருக்கின்ற பலவிதமான தடைகள், அதைவிட நம்முடைய சகோதரர்களை முக்கியமாக கருதி அவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். தவக்காலத்தை பற்றிய ஆயரின் சுற்றுமடல் நாம் இப்போது வாசிக்க கேட்போம். ஆயர் திருமுகம். ஈசோ மெசியாவில் அன்பிற்குரிய அருட்தந்தையரே, அருட்சகோதரிகளே, அன்பு இறைமக்களே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் ஈசோ மெசியாவிடமிருந்தும் அமைதியும் அருளும் உரித்தாகுக. ஜபம், தவம், தானம் ஆகிய கிறிஸ்தவ நற்கூறுகளை உள்ளடக்கிய தவக்காலத்தை நாம் நெற்றியில் சாம்பல் பூசி தொடங்கியுள்ளோம். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டத்தை நோக்கி பயணப்படும் மிக முக்கியமான வழிபாட்டு காலமாகும். நமது சீரோ மலபார் திருச்சபையில் தவக்காலம் என்பது மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. நோன்பு காலம் என்பது ஒருத்தலின் முயற்சிகளின் காலம். இந்த நடைமுறை பல்வேறு மத மரபுகளில் நம்மால் பார்க்க இயலும். மட்டுமல்லாது இவை மக்களிடையே குறிப்பிடத்தக்க ஆன்மீக நெறிமுறை தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன. நம்பிக்கைகளுக்கு ஏற்ப விளக்கங்கள் மாறுபட்டாலும் இவை பெரும்பாலும் சுய ஒழுக்கம், உள்ள தூய்மை மற்றும் இறை உறவில் வளர்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் 50 நாட்கள் முழுவதும் சைவ உணவுகளை மட்டுமே உண்பதும், இறைச்சி, மீன் மற்றும் ஆடம்பர உணவுகளை கைவிடுவதும் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறையாகும். உண்ணா நோன்பு மற்றும் ஒருத்தல் முயற்சிகள் குறித்து விவிலியம் ஆழமான செய்திகளை நமக்கு தருகிறது. பழைய ஏற்பாட்டில் மோசே மற்றும் எலியா போன்ற இறைவாக்கினர்கள் கடவுளின் வழிகாட்டுதலை தேடுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஒரு வழிமுறையாக நோன்பிருந்தனர். புதிய ஏற்பாடு பாலைநிலத்தில் இயேசு மேற்கொண்ட 40 நாள் நோன்பினை சிறப்பித்து காட்டுவதோடு கிறிஸ்தவ நோன்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இதனை காட்டுகிறது. மத்தேயு 4:2. மட்டுமல்லாமல் இயேசுவின் மலைப்பொழிவு போதனைகள் உண்ணா நோன்பின் முக்கியத்துவத்தை ஒரு தனிப்பட்ட விதத்தில் பின்பற்றப்படும் நேர்மையான செயலாக வலியுறுத்துகின்றது. மத்தேயு 6:17. உண்ணா நோன்பு மற்றும் ஒருத்தல் முயற்சிகள் ஆகியவை சுய கட்டுப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கும் ஆன்மீக ஆயுதங்களாக கருதப்படுகின்றன. சில உணவுகள் அல்லது சில செயல்பாடுகளை தவிர்ப்பதன் மூலம் ஜெபம் மற்றும் ஆன்மீக காரியங்களில் அதிகமாக ஈடுபட இயலும். அத்தோடு உடல் ஆசைகளை தவிர்ப்பது ஆன்மீக ஊட்டத்தில் கவனம் செலுத்துவதற்கும் கடவுளுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்தவும் ஒரு சிறந்த வழியாகும். கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்தவரை நோன்பு காலம் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் தியாகத்தன்மையுடன் நம்மை இணைக்கின்றது. சுகபோகங்களையும் இன்பங்களையும் மனமுவந்து விட்டு கொடுப்பதன் மூலம் நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் சுய தியாகத்தில் பங்கு கொள்கின்றோம். நாம் மேற்கொள்ளும் ஒருத்தல் முயற்சிகள் பெரும்பாலும் மனந்திரும்புதல் மற்றும் தூய்மைப்படுத்துதலுடன் தொடர்புடையவை. சில இன்பங்களை மனமுவந்து துறப்பது பாவத்திற்கான மன வருந்துதலின் உறுதியான வெளிப்பாடாகவும் இறைத்தன்மையற்ற நடத்தையிலிருந்து விலகுவதற்கான உறுதிப்பாடாகவும் உள்ளது. மேலும் உண்ணா நோன்பிருத்தல் ஒருவரின் இதயத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாகும். உண்ணா நோன்பு ஒரு ஆன்மீக ஒழுக்கமாக மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துவதற்காக வழிமுறையாகவும் கருதப்படுகிறது. சில உணவுகள் அல்லது பழக்க வழக்கங்களை தவிர்ப்பதன் வாயிலாக ஆரோக்கிய வாழ்வை நாம் பெற இயலும். மேலும் இந்த மரபுகள் தூய ஆவியாரின் ஆலயமான நம் உடலை தூய்மையாக காக்க வழிவகுக்கிறது. மேலும் தவக்காலம் தனிப்பட்ட புதுப்பித்தலுக்கு நம்மை உட்படுத்தி நம்மை உருமாற்றும் காலமாக விளங்குகிறது. அற்ப ஆசைகளை துறந்து உலக கவனச்சிதறல்களிலிருந்து விலகி
ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைந்து கடவுளுடன் தொடர்பு கொள்ள வழிவகுக்கிறது. இக்காலம் சிறப்பாக தனிப்பட்ட குடும்ப மற்றும் சமூக வேண்டுதலுக்கான நேரம். ஜபத்தின் மூலம் தனிநபர்கள் கடவுளுடன் நெருங்கி வரவும் அவரின் வழிகாட்டுதலை தேடவும் முடிகின்றது. மேலும் மனத்தாழ்மை மற்றும் இறை இரக்கத்தை சார்ந்திருக்கவும் முடியும். கிறிஸ்துவின் தியாகத்தை பிரதிபலிக்கவும் அவர் சிலுவை சுமக்க காரணமான ஆழமான அன்பை புரிந்து கொள்ளவும் ஜபம் ஒரு கருவியாகிறது. இறைமக்கள் திறந்தோறும் விவிலியம் வாசித்தல், வேலை சமங்கள் சொல்லுதல் ஆகியவற்றின் மூலம் இறை உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். தொண்டு பணிகள் மற்றும் பசித்தோருக்கு உணவளித்தல் ஆகியன நமது சீரோ மலபார் திருச்சபையின் தவக்காலத்தின் ஒருங்கிணைந்த கூறுகளாகும். தேவைப்படுபவர்களுக்கு கருணை காட்டி தாராள உள்ளத்துடன் சேவையில் ஈடுபடுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம் மறைமாவட்டத்தில் உள்ள தொண்டு இல்லங்களுக்கு சென்று உதவி அளித்தட உங்களை வேண்டுகிறேன். அதுபோல இவ்வருட உண்டியல் பிரிவு கயத்தாறு திருத்தொண்டு தள சேவைகளுக்காக செலவிட இருப்பதையும் நான் இத்தருணத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். சிலுவையில் இயேசுவின் தன்னலமற்ற தியாகத்தை பிரதிபலிக்கும் கடவுளின் அன்பையும் கருணையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஆன கிறிஸ்தவ அழைப்பை இது பிரதிபலிக்கிறது. தவக்காலம் என்பது உலக இன்பங்களை எல்லாம் தவிர்த்து இறைவனிடம் திரும்பும் காலம். பாவ மன்னிப்பிற்கான விலையாக தனது இரத்தத்தை சிந்திய இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் அடக்கம் ஆகிய பாஸ்கா மறை உண்மைகள் வழியாக இறைமக்கள் அனைவரும் இயேசுவுடன் ஒன்றாக இருக்கும் அழைப்பை இக்காலகட்டம் நமக்கு தருகின்றது. அன்பான இறைமக்களே, இந்த தவக்காலத்தை ஜபம் மற்றும் நோன்பு வழியாக வாழ்க்கையை புதுப்பிக்கும் நேரமாக மாற்ற உங்களை அழைக்கிறேன். நற்செய்தியின் சவால்களை எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் ஏற்று கிறிஸ்தவர்களாக நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை தனிப்பட்ட முறையில் சிந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்க வேண்டும். நமது குடும்பம், நண்பர்கள், பணிபுரியும் சக பணியாளர்கள் மற்றும் நாம் தொடர்பு கொள்ளும் மற்றவர்களுடான நமது உறவுகளை மதிப்பிடுவதற்கான நேரம் இதுவாகும். வழிபாட்டு முறைகளை கொண்டாடுவதில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் தவக்காலத்தை ஆன்மீக வளர்ச்சிக்கான நேரமாக மாற்றுவோம். ஜபம் மற்றும் வார்த்தையின் சக்தியை நம்பி தன்னடக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் நமக்குள்ளும் நம்மை சுற்றியுள்ள தீமைகளுக்கும் எதிராக தினமும் போராட தவக்காலத்தை பயன்படுத்துவோம். உங்களுக்காகவும் உங்கள் தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன். நம் மறைமாவட்ட நோக்கங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இறையாசி என்றும் உங்களோடு இருப்பதாக. என்றும் ஈசோ மெசியாவில் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன், எஸ்டிபி தக்கலை மறைமாவட்டம், ஆயர் இல்லம், 14/2/2024. இவ்வாயர் திருமுகத்தை பிப்ரவரி 18, 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று அனைத்து பங்குகளிலும் திருப்பலியில் நற்செய்திக்கு பின் மறையுரைக்கு பதிலாக வாசிக்கவும். நாம் அனைவரும் எழுந்ததென்று மன்றாட்டில் கலந்து கொள்வோம். எல்லோரும் எழுந்ததற்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சி என்னும் உற்சாகத்துடன் நின்றவாறு, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாரால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு 40 இரவும் 40 பகலும் தவம் புரிந்த ஆண்டவரே, தவ மனப்பான்மை பரிகார ஆர்வத்தையும் எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இரவின் ஆட்டுக்குட்டியான மெசியாவே, எங்களுடைய மற்றும் பிறருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்பின் பலிபொருளான மெசியாவே, எங்கள் உடலையும் அதன் இழிவுணர்ச்சிகளையும் உம்முடன் சிலுவையில் அறைய எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அழகை தோற்கடித்து எங்களுக்கு முன்மாதிரியும் மனத்திடனும் அளித்த மெசியாவே, நாங்களும் சோதனைகளை வென்று வாழ நீர் எங்களுக்கு வலுவூட்ட வேண்டும் என்று மேமன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இந்தியாவின் திருச்சபை முழுவதுக்கும் தலைவரான மார் பிரான்சிஸ் திருத்தந்தையும், எங்கள் சபையின் தந்தையும் தலைவருமான மார் ராஃபேல் உயர் பேராயர், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவருமான மார் ஜோசப் பேராயரையும், எங்கள் தந்தையும் மறை மாவட்டத்தின் தலைவருமான மார் ஜார்ஜ் ராஜேந்திர நாயர், ஏனைய ஆயர்களையும் ஆன்ம கொடைகளால் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் நம்மையும் நம்மள் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய இல்லத்தில் அழைத்து சென்று நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்த நம்முடைய சகோதரர்களை அன்பு செய்ய அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரே அணுக, ஆண்டவரே பின் செல்ல ஆற்றலை அளித்தருள வேண்டுவோம். ஆண்டவராகிய இறைவா, நோயால் தவிக்கின்ற எங்களுடைய சகோதரர் சகோதரிகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை தொட்டு குணப்படுத்தியறலும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் அளித்து அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமது பிள்ளைகளாக இறை பக்தியில் வளர ஆசீர்வதியும். எங்களுடைய இளையோர்களை ஆசீர்வதியும். நல்ல எதிர்காலத்தை கொடுத்தருளும். திருமண தடைகள் எல்லாம் மாற்றியருளும். ஏற்ற வாழ்க்கை துணையை அளித்து அவர்களை ஆசீர்வதியும். புது தம்பதிகளை ஆசீர்வதியும். அவர்கள் தொடங்குகிற வாழ்க்கையில் நீர் உடனிருந்து வாழ்க்கை முழுவதும் அன்பும் அமைதியும் நல்லவ செய்தருளும். குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தியருளும். நீர் தங்குகின்ற இல்லமாக ஒவ்வொரு இல்லங்களையும் மாற்றியருளும். பலவிதமான துன்பங்கள் துயரங்களால் வருந்துகின்ற மக்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தையும் மாற்றியருளும். கடன் தொல்லைகளை நீக்கி அமைதியான வாழ்க்கை கொடுத்தருளும். உங்களுடைய பெற்றோரை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்தருளும். அவருடைய உழைப்பிற்கு நல்ல பலனை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்கின்ற எங்களுடைய சகோதரர் சகோதரிகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். வெளியூரில் படிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள், அவர்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றிலும் அருள்வரங்களும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும். அவருடைய வாழ்க்கையில் முழுவதும் நீர் துணையாக இருந்தருளும். ஆறுதல் அளித்தருளும். எல்லா தீமையிலிருந்து அவர்களை விடுவித்து பாதுகாத்தருளும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனைப்படுகின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அளித்து ஆசீர்வதித்தருளும். எங்களை திருச்சபையை வழிநடத்தியருளும். உலகம் முழுவதும் அது நற்செய்தியை பறைசாற்றப்பட உமக்காக எரிகின்ற ஏராளமான மறைத்தொண்டு பணியாளர்களை அளித்தருளும். எங்களை இறை அழைத்தல் உருவாகி முது பணியை தொடர்ந்து ஆற்ற எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய எல்லா தனிப்பட்ட தேவைகளை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, உம்மை நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பொழிந்தருளும். உமது அருளும் ஆசியும்
உமது கருணை பெருக்கால் நீர் தெரிந்தெடுத்தவும் மந்தையான மக்கள் அனைவருடையவும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை மகன் தூயாவியாராக இறைவா என்றென்றும். ஆண்டவரை ஆசீர்வாதம் தரும் சகோதர சகோதரிகளில் நீங்கள் கைவத்திற்காக தலைவணங்கி ஆசியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையின் திருத்துவ மரபும் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய்மையுடனும் உமது முன்னிலையில் பணிவிடை புரிய இரக்கங்கோர்ந்த எங்கள் அனைவருக்கும் தகுதி அளித்தருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களை உம்முடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கு இடைவிடாமல் புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடையோராக்கியருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும். திருமுழுக்கு பெற்று வாழ்விடத்தால் முத்திட பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். நம்பிக்கை வைத்தே தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும். இறைவனின் தாய் மரியே, தூய யோசேப்பை பணிவுடன் நினைத்திடுவோ. புனிதமாமி பலியில் அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே. ஆமேனாமே. மார்த்தோமாத்தனையே மறை சாட்சியருடனும் நேரியோர் தம்முடனும் நினைவோம் இப்பலியில்.
சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே. உமதுயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. எல்லாமல்ல தந்தையாகிய ஒரே கடவுளை நம்புகின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை நாங்கள் நம்புகின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. குலமுதவர்கள், உயர்பெறார்கள், பேரார்கள் மற்றும் மயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவிற்கொண்டு மன்றாடுங்கள். மிசியாவின் நண்பர்களும் நம்பிக்கையாளர்களுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற நம்பிக்கையாளர்கள் அனைவரும் நினைவு கூறுங்கள். மிசியாவின் அருளால் இப்படி நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசி அளித்தருளும். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற உம்மை வலுப்படுத்துவாராக. இப்பலி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது மெசியாவின் திருவுடல் திருரத்த மறைப்பொருள்களின் பணியாளராய் இளையோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை உமது இரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையோராக்கினீர். நீரளித்த கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவர்களாக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். சகோதர சகோதரர்களே, மிஸ்ஸியா நண்பில் நீங்கள் சமாதானத்தை வழங்குங்கள். நாம் அனைவரும் மனத்திருடன் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நெஞ்சு இங்கே நிறைவேற்றப்பட உற்று நோக்குங்கள்.
அச்சத்துக்குரிய மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றனர். குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தலைத்தும்படி மஞ்சாடத் தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் இறையச்சத்துடனும் நீங்கள் இதயத்தில் மஞ்சாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறை அன்பும் தூய ஆவிய நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. படைப்புக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலி அர்ப்பணிப்போம். சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூயாவியராகி இறைவா முதுமாட்சி மிகு மூவரமேன் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும் எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நிருலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் ஆயிரங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பி உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்பு தன்மையிலும் உருவிலிகளுமான வான்படைகள் உமது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவிலிகளுமான கிரூபுகள் சிராபீன்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ்கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர. இசைக்கின்றனரே ஒரு சேர. நிலையாமாட்சியில் வாழ்கின்ற ஆண்டவர் என்றும் தூயவரே, வல்லவர் இறைவன் தூயவரே, வானோடு பூமி நிறைந்ததுவே. வான்புகழ் வந்த மாட்சிகளால் உன்னத வீதியில் ஓசன்னா,
தாவீது மைந்தருக்கு ஓசன்னா, ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும், மேன்மை தங்கிய மன்னரவர், உன்னத வீதியில் ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவராகிய இறைவா, இவ்விண்ணாணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் திருமகன் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளிய வலுவற்ற கவலைமிக்கபடியார்கள் உம் திருப்பெயரில் ஒன்றாக கூடியுள்ளோம். எங்கள் மீட்பின் நினைவான மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போ அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் கையளிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அழைத்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, கைமாறளிக்க இயலா அரும்பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கின்றீர். முதிரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு போன்று வீழ்ச்சியுற்ற எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்து எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் மாண்பும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, உலகளாவிய திருச்சபையின் தந்தையும் தலைவருமான மார் பிரான்சிஸ் திருத்தந்தை, எங்கள் சபையின் தந்தையும் தலைவருமான மார் ராஃபேல் உயர் பேராயர், எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் தந்தையும் மறை மாவட்டத்தின் தலைவருமான மார் ஜோர்ஜ் ராஜேந்திரநாயர், குருக்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், பொதுநிலையினர், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் புனித கத்தோலிக்க திருச்சபை அனைத்திற்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே, இப்பலியை ஏற்றருளும். இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், புகழ்தற்குரியோர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் உகந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் தூயவர்களும் ஆகிய மறை தந்தையர் அனைவருக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே, இப்பலியை ஏற்றருளும். கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயிற்றோர்,
இடுக்கண்படுவோராகியோர் அனைவருக்காகவும் உமது பெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் இம்மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல் மாசற்ற புனிதமான இப்பலி பீடத்தில் முதுமெசியாவின் உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் உம் அன்பு திருமகனே சுமசியாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மெசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக திருமுழுக்கின் உயிருள்ள வாழ்வழிக்கும் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான மாசின்மையும் தூய்மையும் கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு மெசியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய புனிதமிக்க வாழ்வழிக்கும் இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக வேண்டுங்கள். சமாதானமுடனே. ஆண்டவரையும் தூய ஆவியார் எழுந்தருள்வாராக. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசியால் நிரப்பி புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான எதிர்நோக்குக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நீர் வகுத்த மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மெசியாவின் விலைமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் எதிர்நோக்குடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருமிகும் பெயரை ஆராதிக்கின்றோம், புகழும் மாண்பதும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோம், இன்றும் என்றும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றேன். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். நீர் விரும்புகிற உள்ளத்து உண்மையை மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். ஆண்டவரே, ஆசியளித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, தாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் வாழ்வளிப்பதும் இறைத்தன்மீதுமான மறைப்பொருள்களிடம் முதிரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசியாவே,
உமது திருப்பேருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வளிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது, உலக அனைத்திற்கும் வாழ்வளிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. ஆண்டவராகிய இயேசு மிசியாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலைமதிக்கையிலா திருடல் திருரத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி எனக்குதான் அணுகுவோம். மனத்துயர்னால் அடைக்கல மனநிலையும் குற்றம் குறைகிருந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மஞ்சாடுவோம். பிளவுகளில் இருந்து கலகங்களும் விலகி நம் மனசாந்தியை தூய்மைப்படுத்துவோம். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். தூய்மைக்கு நற்கரன் கொண்டு தூய வீரல் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் தூய மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, எங்கள் நடுவில் உமது சமாதானமும் இதயங்களில் அமைதியும் நிலவ செய்தருளும். எங்கள் நாவுகள் உமது உண்மையை எடுத்துரைக்கட்டும். எங்கள் வாய்களை புதிய வீணைகளாக்கி எரிமுதடுகளால் உமக்கு புகழ் பாடும்போது உமது சிலுவை எங்களுக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள் என்று அறிவுரை கூறி நீர் சீடருக்கு கற்பித்த சிறந்த வேண்டுதலை உம்மிடமிருந்தே பெற்றுள்ள மன உறுதியுடன் மீண்டும் சொல்ல எங்களை தகுதியுடையோராக்கியருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதே, தீயாவினின்று எங்களை மீட்டருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆமென். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவினின்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை மீட்டருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரமும் உம்முடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். உம்முடனும் உமது ஆன்மாவுடனும்
தேவர்களுக்குரியதே. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவியார் ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்று புகழ். ஆமென். வாழும் இறைவனை நீங்கள் போற்றுங்கள். இதோ வாழ்வின் அருமருந்து. நாம் இம்மறைபொருளை பெற்றுக்கொண்டு வாழ்வை பெறுவோம். எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். நோன்பை ஏற்று வாழும் மக்களே, நீ வீர்வாரீர். தம்மை உட்கொள்வோரை தூயவர்களாக மாற்றிவிடும் தூயவரை பெற்றுக்கொள்ளுங்கள். மெசியாவின் உடலும் இரத்தமும் அளிக்கப்படுகிறது. பசியாலும் தாகத்தாலும் வாடுவோரே, வாழும் மறைபொருளை சுவைத்து பாருங்கள். துணையாக எனில் வாருமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழிமோடி பயனீது, துயர் மூடும் மனமுந்து அருள் காணும் வகையீது, பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே.
விளக்காகவே நான் சுடர் வீச என்னை ஏற்றுவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதான் பின்வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே. நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என்னில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக என்னில் வாருமே. என்னில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தானே என் எல்லையே. நீரில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே. தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. என்னில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே இங்கு நீர்தானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே
தூயாவியார் நிர்பரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்கவல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வல்லலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானமுடனே. ஆண்டவராகிய இறைவா, உமது மாட்சிமிக்க திருப்பெயருக்கு புகழும் ஆராதனையும் நன்றியும் செலுத்துவது எந்நேரவும் தகுதியும் எக்காலவும் நீதியுமாகும். உமது வாழ்வளிக்க வல்லதும் இறைத்தன்மீதமான வார்த்தைகளின் இனிமையை சுவைக்கவும் வானதூதருடன் உமது திருப்பெயரை போற்றவும் உமது கொடையான மறைப்பொருள்களில் பங்கு கொள்ளவும் மிகு உன்னத இறைவனாகி உமக்கு புகழும் நன்றியும் உணர்த்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலுவற்றோரான எங்களை நீர் இரக்கமுடன் தகுதியுடையோராக்கினீர். தந்தை, மகன், தூயாவியாராகி இறைவா என்றென்றும். அனைத்தையும் புனிதப்படுத்த நமது விலை மதிக்கியலா உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பரும் வாழ்வழிப்போருமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதியுடையோராக்கினார். சிந்தனை செயல்களால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவ்வடையாளம் உமது இரக்க பெருக்காலங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரின் உயிர்த்தெழுதலின் மேலான எதிர்நோக்குக்கும் உமது திருமணமுக்கு குந்தவாறு வாழ்ந்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆண்டவர் மெசியா வழியாக தூய ஆவிய நற்கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். விண்ணக வாழ்வின் மாட்சிக்காய் இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேறு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். என்னுடலுண்டன் இரத்தத்தை பானம் செய்வோ யாவருமே என் தனிலென்றும் வாழ்வாரே. நானும் அவரில் வாழ்வேனே. நீதி தீர்ப்பு தவிர்த்தொரு நாள் இறுதியில் அவரை உயிர்ப்பிப்பேன். முடிவில்ல வாழ்வு வழங்கிடுவேன். மெசியா கூறிய வார்த்தைவை கூறியபடி பலிதனிலே பங்கடைவோர்கள் அனைவருக்கும் நிறைவாய் அருள் மழை பொழியட்டும். இறைவன் கனிவுடன் எந்நாளும் மண்ணக வாழ்வின் பாதைகளில் விண்ணின் கொடைகள் வேண்டுமவை யாவும் கனிவோடு நல்குகவே. இறைவன் நிறைவாய் என்றென்றும்.
மறைபொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாக மீட்கப்பட்டவராயிடுவி, முத்திரை பெற்றோராயிடுவி, இன்றும் என்றும் என்றென்றும். ஜூபிலி ஜெபம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் இயேசு மெசியா வழியாக நீர் எங்களுக்கு அளித்த நம்பிக்கையின் ஒளியை தூய ஆவியாரின் துணையால் உமது வருகைக்காக எதிர்நோக்கி இருக்கும் எங்களில் மீண்டும் புதுப்பித்தருளும். ஆண்டவரே, நற்செய்தியின் விதையை முழு உலகிற்கும் மற்றும் மனித குலத்திற்கும் அயராது பயிரிடுவர்களாக எங்களில் உமது அருளை பொழிந்தருளும். தீய ஆவியை உம் நற்செய்தியின் சுடரில் அழித்து உமது மாட்சியை மாண்புற செய்வதற்கும் எங்களுக்கு அருள் ஒளிதருளும். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன எனும் திருப்பாடல் வழியாக மண்ணுலகம் விண்ணுலகம் உமது மாட்சிமையை என்றென்றும் போற்றுவதாக. நம்பிக்கையின் எதிர்நோக்கான மெசியாவே, வரவிருக்கும் யூபிலி ஆண்டின் மைய கருத்தான நம்பிக்கையில் ஒரு புனித பயணம் வழியாக விண்ணுலகில் பேரின்பம் தூய்க்கும் தாகத்தை எங்களில் ஒவ்வொருவரிலும் அளித்தருள வேண்டுகிறோம். இம்மன்றாட்டை இரக்கத்தின் இறைவனின் தாய் கன்னி மரியா, நேர்மையாளர் தூய யோசிப்பு மற்றும் அனைத்து புனிதர்களின் பரிந்துரை வழியாக உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாராகிய இறைவா, என்றென்றும் ஆமே.